ஈரான் போர் தொடங்கி 15 நாட்கள் கடந்துருச்சு. இந்த போர் தொடங்கினதிலிருந்து அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப்பும் மற்ற அமெரிக்க அதிகாரிகளும் என்னென்ன உண்மைக்கு புறம்பான பொய்யான தகவல்களை சொன்னாங்க அப்படிங்கிறத சர்வதேச ஊடகங்களும் சரி, ஓமன் போன்ற நடுநிலை வகித்த நாடுகளும் சரி வெளிப்படையாக போட்டு உடைச்சிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா இப்ப அதையெல்லாம் தாண்டி டொனால்டு ட்ரம்ப் அவர் சொன்னதை அவரே பொய்ன்னு நிரூபிக்கிற மாதிரி சில விஷயங்களை கருத்தாக பதிவிட்டிருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத பத்தியும், கார்க் ஐலாண்ட் அப்படிங்கிற ஈரானுடைய ஒரு முக்கியமான தீவை சுத்தி இந்த போர் மையம் கொண்டிருக்கு. அந்த தீவை அவ்வளவு சீக்கிரமாக அமெரிக்காவில் கைப்பற்றிட முடியுமா? ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக அமெரிக்காவால் கப்பல்களை கொண்டு போயிட முடியுமா? இதே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக இந்தியாவுக்கு 2 கப்பல்கள் வந்துகிட்டு இருக்கு. இது சொல்ற மெசேஜ் என்ன அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் குறித்து தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். அன்றும் இன்றும் என்றும் தரம் என்றாலே சக்தி மசாலா. இது மக்களின் 49 ஆண்டு கால நம்பிக்கை. சிக்கனமாய் போட்டாலும் சிறப்பாக இருக்கும். கடந்த 24 மணி நேரத்துல ட்ரம்ப் 3 முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காரு. முதல் விஷயம், கார்க் ஐலாண்ட் ஈரானுடைய முக்கியமான தீவு. இந்த தீவுல இருக்கிற ஈரானுடைய படைத்தளங்களை, அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை முற்றிலுமாக அழிச்சிருக்கிறதாக டொனால்டு ட்ரம்ப் ட்ரூத் சோசியல் மீடியாவில் சொல்லிட்டு, அந்த தீவுல இருக்கிற ஈரானுடைய எண்ணெய் டிப்போக்கள், எனர்ஜி சார்ந்த திட்டங்களை நாங்கள் அழிக்காம இப்போதைக்கு விட்டுருக்கோம். ஈரான் தொடர்ந்து இதே மாதிரி முரண்டு பிடிச்சிட்டே இருந்தாங்கன்னா அதையும் நாங்கள் தாக்க தயங்க மாட்டோம் அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் சொல்லியிருக்காரு. ஈரானுடைய அந்த எண்ணெய் கிடங்குகளை நாங்கள் தாக்கலை அப்படின்னு டொனால்டு ட்ரம்ப் சொன்னதுக்கு பின்னாடி ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. அது என்ன அப்படிங்கிறத ரெண்டாவதாக டொனால்டு ட்ரம்ப் ஒரு விஷயம் சொன்னாருன்னு சொன்னேன் இல்லையா, அதை சொல்லும்போது நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கு முன்னாடி கார்க் ஐலாண்ட்னா என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஈரானுடைய தெற்கு பகுதியில் கிட்டத்தட்ட பெர்ஷியன் கல்ஃபினுடைய வடக்கில் இருக்கிறதா கார்க் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு குட்டி தீவு. ஒரு 8 கிலோமீட்டர் தான் நீளம் இருக்குன்னு சொல்றாங்க. 25லேருந்து 30 கிலோமீட்டர் அகலம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த தீவு தான் ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதியின் முக்கியமான டெர்மினலாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 90% ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதி இந்த தீவுல இருந்து தான் நடக்குது. இந்த தீவுல இருக்கிற மிக முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரானுடைய கடல் பகுதியிலேயே ஆழமான இடம் இருக்கிறது இந்த தீவை ஒட்டிய கடல் பகுதியில தான். அதனாலதான் இதை ஒரு டெர்மினலாக ஈரான் ஆக்கியிருக்காங்க. டெர்மினல்னா என்ன அர்த்தம்? ஈரான்ல இருக்கிற எண்ணெய் உற்பத்தி மையங்கள்ல இருந்து எண்ணெய் இந்த கார்க் தீவுக்கு கொண்டு வரப்பட்டு இங்க இருந்து கப்பல்கள் மூலமாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது. அதனாலதான் இதை டெர்மினல் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அங்கிருந்து எப்படி எண்ணெய் கொண்டு வரப்படுது? பைப்லைன் மூலமாக எண்ணெயை இந்த தீவுக்கு கொண்டு வராங்க. நிலத்துக்கு அடியிலும் சரி, கடலுக்கு அடியிலும் சரி, நேரடியாக பைப்லைன் இந்த தீவை கனெக்ட் பண்ணுது. இந்த தீவுல ஏகப்பட்ட எண்ணெய் டிப்போக்கள் இருக்கு. அதுல ஒரு நாளைக்கு 30 மில்லியன் பேரல்கள் அளவுக்கு எண்ணெயை ஸ்டாக் பண்ணி வைக்கிறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஈரான் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம்னா 2 முக்கியமான விஷயங்கள் தான் இந்த கார்க் தீவை ஈரானுடைய மிக முக்கியமான சொத்தாக மாற்றுது. ஒன்று, பைப்லைன் மூலமாக கனெக்ட் பண்ணுறதுக்கான அந்த வசதி. ரெண்டாவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கடலினுடைய ஆழம் ஈரானுடைய கடல் பகுதியிலே இங்கே தான் அதிகமாக இருக்குது. அதனால் பெரிய பெரிய கப்பல்களால் கூட இங்கே நின்று எண்ணெயை ஏற்றிட்டு போக முடியும். அதுக்கேற்ற மாதிரி அங்கே கப்பல்களை நிறுத்துறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு. ஒரு விமான ஓடுதளம் அங்கே இருக்குது. எண்ணெயை தேக்கி வைக்கிறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. அது போக இதையெல்லாம் செயல்படுத்துறதுக்காக அங்கே கிட்டத்தட்ட 8000 ஈரானிய மக்கள் இருக்கிறதாகவும் சொல்றாங்க. இது இப்போ மட்டும் ரொம்ப முக்கியமான இடம் கிடையாது. கிட்டத்தட்ட 10ஆம் நூற்றாண்டிலேயே போர்ச்சுகீசியர்கள் இந்த தீவை பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ ஈராக்குக்கு போகணும் அப்படின்னா இந்தியாவிலிருந்து போற கடல் பயணிகளுமே இந்த தீவுல ஓய்வு எடுத்துட்டு போனதாகவும் தகவல் இருக்கு. இந்த ஹிஸ்டாரிக்கல் இம்பார்ட்டன்ஸை குறிக்கிற வகையில சில முக்கியமான பாரம்பரிய சின்னங்களும் இந்த தீவுல இருக்கிறதாக சொல்றாங்க. கிட்டத்தட்ட ஈரானுடைய உயிர் நாடியாக இந்த தீவு இருந்துகிட்டு இருக்கு. அப்படிப்பட்ட தீவுல இருக்கிற ஈரானுடைய ராணுவ தளவாடங்களை அமெரிக்காவில் அழிக்க முடிஞ்சிருச்சு அப்படின்னா, ஏன் அந்த தீவை அவங்களால எடுக்க முடியல? ஏன் அந்த தீவை அவங்களால ஆக்கிரமிக்க முடியல? அல்லது அங்க இருக்கிற எண்ணெய் சார்ந்த திட்டங்கள் மேல ஏன் அவங்க தாக்குதல் நடத்த முடியல? அப்படிங்கிற அந்த கேள்விதான் ட்ரம்பினுடைய அடுத்த முக்கியமான பதிவுக்கு நம்மளை கூட்டிட்டு போகுது. அந்த 2வது போஸ்ட்ல அவர் என்ன சொல்றாருன்னா, ஈரானுடைய ராணுவத்தையும் சரி, பொருளாதாரத்தையும் சரி கடுமையாக நாங்க முடிச்சு அழிச்சிட்டோம். இனிமேல் ஈரானால பெருசா தாக்க முடியாது. இருந்தாலும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக ஏதாவது கப்பல் போச்சு அப்படின்னா ஈரான் ட்ரோன் மூலமாகவோ இல்லை கன்னிவெடிகள் மூலமாகவோ இல்லை சின்ன சின்ன ஏவுகணைகள் மூலமாகவோ தாக்குதல் நடத்த வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக பயனடைகிற நாடுகளான சைனா, ஜப்பான், பிரான்ஸ், UK, தென்கொரியா இவங்க எல்லாருமே சேர்ந்து தங்களுடைய கடற்படையை இந்த பகுதிக்கு அனுப்பணும். நம்ம எல்லாம் ஒன்னாக சேர்ந்து இந்த வழியாக கப்பல் போக்குவரத்தை பாதுகாப்பாகவும் ஸ்மூத்தாகவும் மாற்றலாம் அப்படின்னு அந்த ட்வீட்ல சொல்லியிருக்காரு. இதை தான் நான் சொன்னேன், ட்ரம்ப் சொன்னது பொய்ன்னு அவரே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாருன்ட்டு. ஆனால் வினோதம் என்னன்னா, அதை ஒரே போஸ்ட்லேயே அவர் செஞ்சிருக்காரு. நல்லா நோட் பண்ணி பாருங்க. அவர் என்ன சொல்றாரு? ஈரானுடைய ராணுவத்தையும் பொருளாதாரத்தையும் அடிச்சு ஒழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இப்படி சொன்ன அவரு அடுத்த லைன்ல என்ன சொல்றாரு? ஈரான் ட்ரோன்கள் மூலமாகவோ கன்னிவெடிகள் மூலமாகவோ சின்ன சின்ன ஏவுகணைகள் மூலமாகவோ கப்பல்களை தாக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. நீங்க தான் சொன்னீங்க ஈரானுடைய ராணுவத்தை முழுசா அழிச்சிட்டோம்னு. அப்போ இந்த தாக்குதல் எல்லாம் எங்க இருந்து வரும்? ஈரானுடைய ராணுவம் செயல்பட்டு இருந்தா தானே வரும்.
ஈரானுடைய ராணுவம் முற்றிலும் அழிக்கப்படலை, இன்னும் செயல்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க, தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில இப்போ இந்த பதிவுல இருந்து இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல அந்த பதிவுக்கு போவோம். ஏன் கார்க் ஐலாண்டில் இருக்கிற அந்த எண்ணெய் கிடங்குகள் மேல ஈஸி டார்கெட்டா இருந்தாலும் அமெரிக்கா தாக்குதல் நடத்தல. அதுக்கு காரணம், அப்படி அமெரிக்காவோ இஸ்ரேலோ ஈரானுடைய எரிசக்தி திட்டங்கள் மேல தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னா அதுக்கு பதிலடியாக கல்ஃப்ல இருக்கிற மற்ற நாடுகளுடைய எரிசக்தி திட்டங்கள் மேல, குறிப்பா அமெரிக்க நிறுவனங்கள் எந்தெந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கிற எண்ணெய் நிறுவனங்கள் எல்லாம் பங்கு வச்சிருக்காங்களோ அந்த நிறுவனங்கள் மேல எல்லாம் நாங்க பதில் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை முன்கூட்டியே விடுத்தனாலதான் அமெரிக்கா அந்த கார்க் ஐலாண்ட்ல இருக்கிற எண்ணெய் கிடங்குகள் மேல தாக்கல. அப்போ நீங்க எண்ணெய் கிடங்குகள் மேல தாக்குதல் நடத்தினா ஈரான் பதில் தாக்குதல் நடத்துவாங்க, அது கல்ஃபையே பற்றியறச் செய்யும் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு தெரியும். அப்படி ஒரு பதில் தாக்குதல் வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. பதில் தாக்குதல் வருதுனாலே ஈரானுடைய ராணுவம் அழியலன்னு தான் அர்த்தம். குறிப்பா இந்த கார்க் ஐலாண்ட்ல அமெரிக்கா நடத்தின இந்த தாக்குதல் அப்படிங்கிறது யுஏஇல இருந்து நடத்தப்பட்டதாக ஈரான் சொல்லியிருக்காங்க. ஈரானுடைய அனைத்து படைகளின் சென்ட்ரல் கமாண்ட் இதை உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சியும் அதை சொல்லியிருக்காரு. ஹிமார்ஸ் அப்படிங்கிற ஷார்ட் ரேஞ்ச் ஏவுகணைகளை பயன்படுத்தி யுஏஇல இருக்கிற அமெரிக்க படைத்தளங்கள்ல இருந்தும் சில துறைமுகங்கள்ல இருந்தும் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. அதனால பதிலுக்கு நாங்களும் யுஏஇல இருக்கிற துறைமுகங்கள் மேல தாக்குதல் நடத்த போறோம், அதனால அங்க இருக்கிற இஸ்லாமிய சகோதரர்கள் வெளியேறிருங்க அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க ஐஆர்ஜிசி படை. இதையடுத்து யுஏஇல இருக்கிற ஃபுஜைரா அப்படிங்கிற அந்த துறைமுகத்தின் மேல ஒரு ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. அந்த ட்ரோன் விழுந்ததுல தீ விபத்தும் ஏற்பட்டிருக்குன்னு தகவல் வந்திருக்கு. இதனால அந்த துறைமுகத்தை மூடி வச்சிருக்கிறதாகவும் முதல் கட்ட தகவல்கள் சொல்லுது. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது ஈரானுடைய எரிசக்தி திட்டங்கள் மேல அமெரிக்கா கை வச்சாங்க அப்படின்னா அது கடுமையான விளைவுகளை கல்ஃப்ல ஏற்படுத்தும் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதையெல்லாம் தாண்டி எரிசக்தி திட்டங்கள் குறியாச்சு அப்படின்னா உலக அளவுல கச்சா எண்ணெயினுடைய விலை நிச்சயம் $200 தொடும் அப்படிங்கிற ஒரு அபாயம் இருக்கு. அதனாலையும் இந்த எரிசக்தி திட்டங்கள், குறிப்பா கார்க் ஐலாண்ட்ல இருக்கிற அந்த எரிசக்தி திட்டங்களை அமெரிக்கா இதுவரைக்கும் தாக்காம இருக்காங்க. அதுல இருக்கிற அடுத்த முக்கியமான லைனுக்கு நம்ம வருவோம். சைனா, ஜப்பான், பிரான்ஸ், யூகே, தென்கொரியா போன்ற நாடுகள் எல்லாம் தங்களுடைய கடற்படையை ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸுக்கு அனுப்பணும்னு டொனால்ட் ட்ரம்ப் பேசுறாரு. ஏன் அவங்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படுது? நீங்க தான் உலகத்தினுடைய மிக பவர்ஃபுல்லான மிலிட்ரி ஆச்சு. நீங்களே அந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸை உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து கப்பல்களை எல்லாம் உங்களுடைய பாதுகாப்புலேயே அனுப்பி வைக்கலாமே, ஏன் முடியல? அப்போ நீங்க உலகத்திலேயே பவர்ஃபுல்லான மிலிட்ரி கிடையாது, உங்களுக்கும் உதவி தேவைப்படுது அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல எக்ஸ்போஸ் ஆகுது. யோசிச்சு பாருங்க, ஈரானுடைய ராணுவத்தை அமெரிக்கா முற்றிலுமாக அழிச்சிட்டதாக டொனால்ட் ட்ரம்ப் சொல்றாரு. அப்புறம் எதுக்கு இத்தனை நாடுகளுடைய உதவி அமெரிக்காவுக்கு தேவை? அவருக்கு நல்லாவே தெரியும் ஈரானுடைய ராணுவம் அங்கே அழிக்கப்படலை. இன்னொன்று, இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக அமெரிக்காவுடைய நேவி போச்சு அப்படின்னா கடுமையான பாதிப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். அதுபோக வர்த்தக கப்பல்களும் கடுமையான பாதிப்பை சந்திக்க வேண்டியிருக்கும். அதனால தான் இந்த கடல் மார்க்கமாக யாரெல்லாம் பயன்படுறாங்களோ அந்த நாடுகளெல்லாம் இதில் இணையணும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அழைப்பு விடுக்கிறார். ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி டொனால்ட் ட்ரம்ப்பை கேலி பண்ற மாதிரி ஒரு பதிவை போட்டிருக்காரு. உலகத்தினுடைய பாதுகாப்பை நாங்கள் தான் உறுதிப்படுத்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அமெரிக்கா இன்னைக்கு மற்ற நாடுகளுடைய உதவி கேட்டு பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதுவும் சைனா கிட்டலாம் போய் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. குறிப்பா அமெரிக்காவை கல்ஃப்ல இருந்து வெளியேற்றணும் அப்படின்னும் அவர் ஒரு பதிவு போட்டிருக்காரு. சைனாவையும் அமெரிக்கா பாதுகாப்புக்கு அழைச்சதுதான் இங்க சர்ப்ரைஸா பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக மிகப்பெரிய பலன் அடைஞ்சிட்டு இருக்கிறது சைனா தான். இந்த போர் தொடங்கினதுக்கு பிறகும் 11 மில்லியன் பேரல்கள் அளவுக்கு எண்ணெய் சைனாவுக்கு ஈரானால கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலும் வருது. அப்படி இருக்கும்போது சைனா இதுக்காக அமெரிக்காவோட சேர்ந்துக்கிட்டு ஈரானுக்கு எதிராக இருக்கணும். அதை ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரே சொல்றதன் மூலமாக ஈரானுக்கும் சைனாவுக்கும் இடையில எவ்வளவு தூரம் ஒரு நல்ல உறவு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இவ்வளவு முன்னுக்கு பின் முரணான கருத்துக்களை சொல்லிட்டு அமெரிக்கானுடைய வீக்னஸை டொனால்ட் ட்ரம்பே உலகம் முழுக்க வெளிச்சம் போட்டு காட்டிட்டு இப்போ என்ன சொல்றாருன்னா, ஈரான் பேச்சுவார்த்தைக்காக எங்களை அணுகுனாங்க, நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன் அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. ஆனா ஈரான் தரப்புல இருந்து தெளிவா சொல்லிட்டு இருக்காங்க, அமெரிக்கா கல்ஃப்ல இருந்து வெளியேறினா மட்டும்தான் நாங்க இந்த பேச்சுவார்த்தைக்கே முன் வருவோம், அது மட்டும்தான் தீர்வு. இன்னொன்னு, எதிர்காலத்துல இந்த மாதிரியான தாக்குதல் நடத்தப்படாது அப்படிங்கிறதுக்கான சர்வதேச உத்தரவாதம் எங்களுக்கு கிடைக்கணும். இந்த போர்ல எங்களுக்கு ஏற்பட்ட இழப்பீடுகளை அமெரிக்காவும் இஸ்ரேலும் கொடுக்கணும். இதெல்லாம் இருந்தா மட்டும்தான் நாங்க இந்த போர்ல பேச்சுவார்த்தை அப்படிங்கிறதுக்கு இடம் கொடுப்போம்னு ஈரான் தெளிவா சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அமெரிக்கா மாதிரி முன்ன பின்ன மாத்தி எந்த தகவலையும் இப்போ வரைக்கும் பேசல. ட்ரம்ப் சொன்ன மிகப்பெரிய பொய் ஒன்று எக்ஸ்போஸ் ஆயிருக்கு. அது இப்ப சொன்ன பொய் கிடையாது. ஜூன் 2025 இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு 12 நாள் போர் நடந்துச்சு. அந்த 12வது நாள் முடிவில் அமெரிக்கா ஈரானுடைய அணுசக்தி மையங்கள் மேல தாக்குதல் நடத்தி ஈரானுடைய அந்த அணுசக்தி திட்டங்களை முழுமையாக அழிச்சிட்டோம், இனிமேல் அவங்களால
அணு ஆயுதங்களே தயாரிக்க முடியாது அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப் உலகம் முழுக்க ரொம்ப பெருமையா பேசிக்கிட்டு இருந்தார். ஆனா அன்னைக்கு அமெரிக்கா நடத்தின தாக்குதல்ல ஈரானுடைய அந்த அணுசக்தி திட்டங்கள், குறிப்பா அதனுடைய யுரேனியத்துக்கு எதுவுமே ஆகலை அப்படிங்கிறது இப்போ நிரூபணம் ஆகியிருக்கு. பிப்ரவரி 26 அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஜெனீவாவில் ஓமனுடைய மத்தியஸ்தத்துல 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அந்த பேச்சுவார்த்தையில ஈரான் தரப்புல அப்பாஸ் அராக்சி வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரும், அமெரிக்கா தரப்புல ஸ்டீவ் விட்காஃப் மிடில் ஈஸ்டுக்கான சிறப்பு தூதர், ஜேட் குஷ்னர் டொனால்ட் ட்ரம்பினுடைய மருமகன், இவங்க 2 பேருமே பங்கேற்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில எங்ககிட்ட 11 அணுகுண்டுகள் இருக்கு அப்படின்னு ஈரான் தரப்புல சொன்னதாக ஸ்டீவ் விட்காஃப் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி சொல்றாரு. அதுக்கு பதிலாக தான் இந்த MS நவுக்கு கொடுத்த பேட்டியில அப்பாஸ் அராக்சி என்ன சொல்றாருன்னா, அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்துகிட்டு இருந்துச்சு. நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, எங்ககிட்ட 440 கிலோ யுரேனியமும் அது 60% செறிவூட்டப்பட்டதாகவும் இருக்கு அப்படிங்கிறத நான் சொன்னேன். அது உலகமே அறிஞ்சதுதான். IAEAன்னு சொல்லப்படுற ஐநா சபையினுடைய இந்த அணுசக்தி திட்டங்களை மேற்பார்வையிடுற அந்த அமைப்பை இதை ஆய்வு செய்து உறுதிப்படுத்தியிருக்காங்க. அது புதிய தகவல் ஒன்றும் கிடையாது. அதை வைத்து 10 அணுகுண்டுகள் தயாரிக்கலாம் அப்படின்னு உங்களுடைய எக்ஸ்பர்ட்ஸ் தான் சொல்றாங்க அப்படின்னு நான் அவர்கிட்ட சொன்னேன். அதை அவர் டொனால்ட் ட்ரம்ப் கிட்ட எப்படி போய் சொன்னாருன்னு தெரியல. அவருக்கு டெக்னிக்கலான புரிதல் இருக்கான்னு தெரியல. நாங்க எங்க கிட்ட இருக்கிற அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியமை நாங்க தரம் குறைச்சிக்கிறோம், திரும்பவும் ஃபியூயலா மாத்திடுறோம், அதை வைத்து அணுகுண்டு தயாரிக்கவே முடியாத அளவுக்கு நாங்க குறைச்சிடுறோம் அப்படின்னு தான் அந்த பேச்சுவார்த்தையில சொன்னோம். இதை தான் ஓமனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் பஹர் அல்புசைதியும் வெளிப்படையாக சொன்னாரு. இதை அமெரிக்கா தரப்பும் ஏத்துக்கிட்டாங்க. அப்படி இருந்தும் எங்க மேல ஏன் தாக்குதல் நடத்தினாங்க அப்படின்னு அப்பாஸ் அராக்சி கேட்கிறாரு. I never said that we are going to make bombs. I said that we have 440 kilos of 60% enriched material, and that was not a secret. That is what is mentioned in the reports of the IAEA. So I said that, look, this is mentioned in the report. This, if enriched more, can be good enough for 10 bombs, as your own experts claims. So we are ready to give them away. We are ready to dilute them, to downblend them into lower degrees. And by saying that, I wanted to say that the concession that we are making is really big. But how they have interpreted that, I don't know. Maybe because the lack of enough knowledge, maybe because of their intentions to justify, as I said, the act of aggression, which cannot be justified. I hope that the true story of what happened on 26 February in Geneva would become known to the people soon. இதுல ஒரு விஷயம் நல்லாவே எக்ஸ்போஸ் ஆயிருச்சு. ஜூன்ல அமெரிக்கா ஈரானுடைய அணுசக்தி மையங்கள் மேல நடத்தின தாக்குதல்ல ஈரானுடைய அணுசக்தி திட்டங்களுடைய உட்கட்டமைப்பு வசதிகள் மேல பாதிக்கப்பட்டிருக்குமே தவிர அவங்களுடைய கோரான அந்த யுரேனியம் பாதிக்கப்படவே இல்லை. ஆனா டொனால்ட் ட்ரம்ப் என்ன சொன்னாரு, ஈரானுடைய அணுசக்தி திட்டங்களை நாங்க கம்ப்ளீட்டா அழிச்சிட்டோம், இனிமேல் அவங்களே நினைச்சாலும் ஒரு 10 ஆண்டுகளுக்கு அணுகுண்டுகளை தயாரிக்க முடியாதுன்னு பேசினார். எவ்வளவு பெரிய நாடகத்தை ஜூன் மாதம் அமெரிக்கா அரங்கேற்றி இருக்காங்க. குறிப்பா ஈரான் அந்த தாக்குதல்ல தங்களுடைய அணுசக்தி மையங்கள் பாதிப்பை சந்திச்சது அப்படின்னு சொன்னாங்களே தவிர என்ன பாதிப்பு அப்படிங்கிறத தெளிவாக சொல்லவே இல்லை. அது ஏன் அவங்க மறைச்சு வச்சாங்க அப்படிங்கிறது இப்பதான் தெரியுது. இன்னும் ஈரானுடைய அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அவங்க கையில தான் இருக்கு பாதுகாப்பாக. சரி, இங்க உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். ஈரான் கையில இன்னும் அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியம் இருக்கு அப்படின்னா அதை வைத்து அவங்க அணுகுண்டு தயாரிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்ன நிச்சயம்? அது ஒரு அபாயம் இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். ஈரான் தொடக்கத்துல இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க, நாங்க இந்த எரிசக்தியை அணு ஆயுதம் தயாரிக்கிறதுக்காக பயன்படுத்த மாட்டோம், அது எங்களுடைய மதத்துக்கே எதிரானது, அது அந்த நோக்கமே எங்களுக்கு இல்லை அப்படின்னு அலி கமீனி உயிரோடு இருக்கும் போதுல இருந்து சொல்லிட்டு இருக்காரு. ஒண்ணு. 2வது விஷயம், இந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தையும் நாங்க தரம் குறைச்சு அதை ஆயுதம் செய்ய முடியாத அளவுக்கு மாத்துறதுக்கு ரெடியாக இருக்கோம் அப்படிங்கிறத பிப்ரவரி 26 பேச்சுவார்த்தையில ஈரான் சொல்லிட்டாங்களே. கிட்டத்தட்ட அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாக போற சிச்சுவேஷன் அப்படின்னு இதுக்கு ஆதாரமாக இருந்த ஓமனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அல்புசைதியே சொல்றாரு. அதையும் தாண்டி அமெரிக்க அதிபராக ஒபாமா இருந்த போதே அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில அணுசக்தி ஒப்பந்தம் இருந்துச்சு. அந்த ஒப்பந்தத்திலிருந்து வெளியே வந்ததே டொனால்ட் ட்ரம்ப் தான். இவ்வளவு தூரம் இந்த பிரச்சனையை கொண்டு வந்து நிறுத்தி ஜூன் 2025 பேச்சுவார்த்தை நடக்கும் போதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தினாங்க, அந்த பேச்சுவார்த்தையை கெடுத்தாங்க. இப்ப பிப்ரவரியில திரும்ப அதே பேச்சுவார்த்தை நடக்கும் போதும் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இந்த பேச்சுவார்த்தையை கெடுக்கிற வகையில தாக்குதல் நடத்தியிருக்காங்க.
அமெரிக்காவும் இஸ்ரேலும் அந்த தாக்குதல் நடத்தாம இருந்திருந்தாங்க அப்படின்னா ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில ஒப்பந்தம் கையெழுத்தாகிருக்கும், இந்த போரே வந்திருக்காது, உலகம் முழுக்க சுமூகமாக வர்த்தகம் நடந்துகிட்டு இருந்திருக்கும். ஆனா இதையெல்லாம் தவிர்த்துட்டு திட்டமிட்டே இந்த தாக்குதலை நடத்தியிருக்காங்க அப்படின்னா ஓமனுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அல்பு செய்தி சொன்ன மாதிரி தான், இந்த போர் அமெரிக்கானுடைய போர் கிடையாது, இது இஸ்ரேலினுடைய போர், ஒரு நீண்ட கால திட்டத்தின் அடிப்படையில் நடத்தப்படுற போர். இந்த போர்ல இருந்து அமெரிக்கா வெளியேறிடணும் அப்படின்னு அவர் சொன்னது தான் நமக்கு ஞாபகத்துக்கு வருது. இதை ஏன் நான் திரும்ப திரும்ப இஸ்ரேலுடைய போர் அப்படின்னு சொல்றேன்னு தெளிவாக விளக்கி ஏற்கனவே டீகோட் நிகழ்ச்சியில் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்கோம். அந்த வீடியோனுடைய லிங்க் நான் கமெண்ட்ஸ்ல கொடுக்குறேன், அதை பாருங்க. இன்னும் இதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். இந்த பதற்றமான சிச்சுவேஷனுக்கு இடையில இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக இந்தியாவினுடைய 2 கப்பல்கள் ஷிவாலிக், நந்தாதேவி அப்படிங்கிற 2 வர்த்தக கப்பல்கள் எல்பிஜி கேஸோட இந்தியாவை நோக்கி கடந்து வந்துகிட்டு இருக்கிறதாக மத்திய அரசாங்கம் உறுதிப்படுத்தியிருக்காங்க. குறிப்பா இது டிப்ளமசிக்கு கிடைச்ச வெற்றியா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இதை நம்ம பாசிட்டிவா தான் பார்க்கணும். ஆனா இதுல நமக்கு லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு. குறிப்பா ஈரான் நமக்கு அதை சொல்லி கொடுத்துருக்குன்னு கூட நம்ம சொல்லலாம். ஒரு 2 நாடுகளுக்கு இடையில உறவு மியூச்சுவலாக எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஈரான் நமக்கு இதுல கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த போர் தொடங்குறதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி இஸ்ரேலுக்கு போய் இஸ்ரேலை ஆதரிச்சு பிரதமர் மோடி பேசுறாரு. அலி கமேனி கொல்லப்பட்டதுக்கு இதுவரைக்கும் பிரதமர் மோடி எந்தவித இரங்கலையும் சொல்லல. ஆனா டிப்ளமேட்டிக்கலாக இந்தியாவில் இருக்கிற ஈரானுடைய தூதரத்துக்கு போய் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை சார்பில் இரங்கல் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஈரானை கண்டித்து ஐநா சபையில் கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தை இந்தியா ஸ்பான்சர் பண்றாங்க. அதே நேரம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மேல நடத்தின தாக்குதலை இந்தியா இது வரைக்கும் கண்டிக்கவும் இல்லை. இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் இந்தியாவுடைய அந்த 2 கப்பல்களை ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹோர்முஸ் வழியாக ஈரான் அனுமதிச்சிருக்காங்கன்னா அது எதுக்காக நடந்துச்சு? ஒன்னு, ஈரானுடைய ஐரிஸ் 11 அப்படிங்கிற போர்க்கப்பலை கொச்சின்ல நிலைநிறுத்துறதுக்காக ஈரான் அனுமதி கேட்டாங்க. அதுக்கு இந்தியா அனுமதிச்சு இப்போ அது கொச்சின்ல பாதுகாப்பா இருக்கு. அங்க இருக்கிற க்ரூ மெம்பர்ஸை ஈரான் ஏற்பாடு செஞ்ச அந்த விமானத்தின் மூலமாக இந்தியா பாதுகாப்பாக ஈரானுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அதுக்கான நன்றியாக இருக்கலாம். 2வது விஷயம், ஈரான்ல சபஹார் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்கிற ஒரு போர்ட்ல இந்தியா மிகப்பெரிய முதலீடு செஞ்சிருக்காங்க. ஒரு வகையில பார்த்தோம்னா இந்தியா ஈரானை தக்க வச்சுச்சு அப்படிங்கிறத விட ஈரான் தான் இந்தியாவை தக்க வைத்துக் கொண்டது அப்படின்னு நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம். காரணம், இன்னைக்கு அமெரிக்காவோட இந்தியா ரொம்ப க்ளோஸா இருக்காங்க, இஸ்ரேலோடையும் இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு க்ளோஸாக இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த இந்தியாவுக்கு நம்ம எண்ணெய் கொடுக்குறோம் அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் என்ன மாதிரியான ஒரு மெசேஜ் கொடுக்கும் அப்படிங்கிறத கூட ஈரான் இந்த இடத்துல யோசிச்சிருக்கலாம். இன்னொன்று, 2 நாடுகளுக்கு இடையில உறவு இருக்கு அப்படின்னா அந்த 2 நாடுகளும் ஒவ்வொரு நாட்டை எப்படி ட்ரீட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதையும் ஈரான் இந்த இடத்துல நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கு. நம்ம ஈரானுக்கு ஆதரவாக ஒரு விஷயத்தையும் பண்ணலை, இருந்தாலும் ஈரான் நமக்கு எண்ணெய் கொடுக்குறாங்க. ஆனால் அமெரிக்காவுக்கு ஆதரவாக அவ்வளோ தூரம் பேசுகிறோம். ஆனால் அமெரிக்கா நம்ம எண்ணெய் வாங்கிக்கலாம், இவங்க கிட்ட வாங்கிக்கலாம், ரஷ்யா கிட்ட வாங்கிக்கலாம், வாங்கக்கூடாது அப்படிங்கிற உத்தரவு போடுற இடத்துல தான் நம்மள வச்சிருக்காங்க. அப்போ ஒரு 2 நாடுகளுக்கும் இடையிலான உறவு அப்படிங்கிறது ஒருத்தர் உத்தரவு போட்டு ஒருத்தர் செயல்படுத்துற மாதிரி இருக்கக்கூடாது. 2 நாடுகளும் மியூச்சுவலான மரியாதை கொடுக்கறதாக அந்த உறவு இருக்கணும் அப்படிங்கிற அந்த பாடத்தை ஈரான் இன்னைக்கு நமக்கு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இந்த எல்பிஜி கப்பல் வந்துகிட்டு இருக்கிறதுனால இந்தியாவில் கேஸ் தட்டுப்பாடு இருக்காது அப்படின்னு மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. எண்ணெய் தட்டுப்பாடும் இருக்காது, அதனால் மக்கள் அச்சப்பட வேண்டாம் அப்படிங்கிறதையும் மத்திய அரசாங்கம் தெளிவுபடுத்தியிருக்காங்க. சரி, இப்போ அங்கே எங்கே தாக்குதல் நடக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு வருவோம். ஈராக்ல இருக்கிற அமெரிக்காவுடைய தூதரகத்தின் மேல ட்ரோன் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த ட்ரோன் தாக்குதலை ஈரான் நாங்க நடத்தல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஈரானுடைய ஆதரவாக இருக்கிற ஈராக் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆயுதக்குழு நடத்தினதாக தகவல் வெளியாகி இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஈரான் ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஈரானுடைய மலிவு விலை ட்ரோன் ஷாஹித், அதை தான் இந்த போர் தொடங்கினதுல இருந்து ஈரான் மிகப்பெரிய பலமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. குறைந்த செலவுல மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துறதுக்காக அவங்க இந்த ட்ரோன்களை எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த ட்ரோன்களை அப்படியே காப்பிடிச்சு அதனுடைய ரெப்ளிகாவாக அமெரிக்காவும் இஸ்ரேலும் ட்ரோன்களை உருவாக்கி இருக்காங்க. அந்த ட்ரோன்கள் மூலமாக ஈராக், யுஏஇ, ஓமன் மேலே எல்லாம் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த தாக்குதல்கள் எல்லாம் நாங்க நடத்தல, தாக்குதலை அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திட்டு பழிய தூக்கி எங்க மேல போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஈரான் ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. ஈராக்ல இருக்கிற அமெரிக்க தூதரகத்தின் மீது நடத்தப்பட்ட அந்த தாக்குதலை தொடர்ந்து அமெரிக்க மக்கள் ஈராக்ல இருந்து உடனடியாக வெளியேறணும் அப்படிங்கிற எச்சரிக்கையை அமெரிக்கா கொடுத்திருக்காங்க. ஈராக்ல நடத்தப்பட்ட தாக்குதல்ல பிரான்சினுடைய ராணுவ வீரர் ஒருத்தரும் கொல்லப்பட்டதாக செய்தி வெளியாகி இருக்கு. இது போக ஈரானுடைய ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர், இங்க இஸ்ரோ இருக்கு இல்லையா, அதே மாதிரி ஈரானுக்கு ஒரு ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர் இருக்கு. அந்த சென்டர் மேல இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இது ஈரான்ல இருந்து வெளியாகிற காட்சி மூலமாகவும் இஸ்ரேல் வெளியிட்ட காட்சி மூலமாகவும் இதை நம்ம உறுதிப்படுத்த முடியுது. குறிப்பா ஈரானுடைய மிசைல் சிஸ்டம், ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், சேட்டலைட் மூலமாக உளவு பார்க்கறது போன்ற முக்கியமான திட்டங்கள் எல்லாம் இந்த ஸ்பேஸ் ரிசர்ச் சென்டர்ல தான் நடத்தப்பட்டதுன்னு சொல்றாங்க. அதன் மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. எவ்வளவு பாதிப்பு அப்படிங்கிறத பத்தி நமக்கு இன்னும் முழுமையான தகவல் தெரிய வரல.
ஈரானுடைய ராணுவத்தை முற்றிலும் அழிச்சிட்டோம்னு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னார்ல, ஆனா இப்பவும் கல்ஃப்ல இருக்கிற அமெரிக்க படைத்தளங்களை நோக்கி ஈரானுடைய தாக்குதல் நடந்துகிட்டு தான் இருக்கு. இஸ்ரேலையும் கடுமையான தாக்குதலை ஈரான் நடத்திக்கிட்டு தான் இருக்காங்க. அது போக அமெரிக்கனுடைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் இல்ல அமெரிக்க நிறுவனங்கள் இங்க கல்ஃப்ல இருக்கிற எந்தெந்த நிறுவனங்கள் எல்லாம் முதலீடு பண்ணிருக்காங்களோ அதை நோக்கியும் நாங்க தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற எச்சரிக்கையையும் ஈரான் சொல்லியிருக்காங்க. இன்னொரு பக்கம் லெபனான்ல இருக்கிற ஹெஸ்போலா ஆயுத குழு மேல இஸ்ரேல் தீவிரமான தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இதுல சாமானிய மக்கள் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் கடந்த 2-3 நாட்கள்லேயே 800 பேர் அங்க கொல்லப்பட்டதாக தகவல் வெளியாகி இருக்கு. லெபனானை பொறுத்த வரைக்கும் லெபனான் அரசாங்கத்தினுடைய ராணுவம் வேறு, ஹெஸ்புல்லாவினுடைய ஆயுத குழு வேறு. லெபனானுடைய ராணுவம் ஹிஸ்புல்லாவை ஆதரிக்கிறது கிடையாது. இருந்தாலும் ஹிஸ்புல்லாவை அழிக்கிறதுக்காக இஸ்ரேல் அங்க இருக்கிற மக்கள் மேல தாக்குதல் நடத்துறத லெபனானால ஏத்துக்க முடியல. சர்வதேச அளவிலையும் இஸ்ரேல் இந்த தாக்குதல் நிறுத்தணும் அப்படிங்கிற அழுத்தம் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. பிரான்ஸ் இதுல தலையிட்டு இஸ்ரேலுக்கும் ஹெஸ்புல்லாவுக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு நாங்க தயாராக இருக்கோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து இந்த போர் தொடர்பான பல்வேறு தகவல்கள், அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல பார்க்கலாம். இணைஞ்சிருங்க, ஆதரவு கொடுங்க. நன்றி. உங்களின் விதவிதமான சமையலுக்கு விதவிதமான சுவை தரும் ஒரே மசாலா, இதுதான் அன்பின் சுவையான அடையாளமான சக்தி மசாலா. உங்கள் இல்லங்களில் உள்ளங்களில் தலைமுறையை தொடர்ந்து வரும் தரம் மற்றும் நம்பிக்கை.